கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னே ரெக்கார்ட் போட்டுக்கலாமா? Good evening, Karuppa. 1 minute, 1 or 2 minutes, we'll wait. Let them join. அண்ணா வருவோம். அண்ணா வரும். Sir. Karuppa, we'll start one minute. Sorry, sir. Sir, வணக்கம் சார். மூந்தன் சார். Good evening, participant. So the present speaker is not new to us. So many of new students make use of his wonderful service by Karuppasamy Pandiyan. So already he has taken important classes for our academy students right from 2020. So his contribution to our academy by way of taking classes and conducting interview, everything is very immense, and also his contribution is remarkable. And then person who have got already selected, remember his service. Right now, they are in contact with any clarification of their files. They are contacting him. So such a very lovable person for the aspirants. So I welcome Karuppasamy Pandiyan for your valuable presence to enlighten our aspirants. So I'll hand over the session to you. Please carry on, please. Thank you. Thank you, sir. இது வந்து ஒரு பின் பெனிஃபிட் மாதிரி. ஒன்று நான் படிச்சுக்கிறேன், ஏன் மூலமா மற்றவங்களுக்கும் அதை அவங்களுக்கு பெனிஃபிட் அடைகிற மாதிரி செஞ்சிடுறேன். ஸோ இட் இஸ் வெரி வெரி ப்ளஷர் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் ஒன் அமாங் டு யூ. எனக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தலைப்பு. இது ரோல் ஆஃப் மெடிக்கல் எவிடன்ஸ் இன் கிரிமினல் லா. கிரிமினல் லால மெடிக்கல் எவிடன்ஸோட ரோல் என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். பொதுவாக ஒரு கிரிமினல் கேஸ் நான் வந்து சும்மா அப்படி பேசிக்காவே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு கிரிமினல் கேஸை பொறுத்தளவுக்கு அதுல உள்ள அந்த சாட்சியங்களை ஒரு நீதிமன்றம் எப்படி அப்ரிசியேட் பண்ணணும், அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் சொல்லி ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஹவு டு அப்ரிசியேட் எவிடன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொன்னா அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு வந்து தி ஒன்லி ஒன் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் it is available that was rendered by the Supreme Court
in the way back 1957, and the one judgment தான் still that judgment is repeatedly reiterated by the Supreme Court and also by the various high courts. அந்த ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா அதுல ஒரு கிரிமினல் கேஸ்ல எவிடன்ஸை எப்படி அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் இந்த கைட்லைன்ஸ் வந்து இட் அப்ளைஸ் டு ஆல் தி கிரிமினல் கேசஸ், ஆல் தி கேசஸ் அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். அண்ட் மோரோவர் இந்த கைட்லைன்ஸ் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஜாக்கெட் ஃபார்முலாவா ஒரு இன்ஃபிளெக்சிபிள் ரூலா கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த கேஸ் என்ன கேஸ் பாத்தீங்கன்னா வடிவேலு தேவர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ், AIR 1957, பேஜ் நம்பர் 614. இதுதான் ஒரு கிரிமினல் லாயரா ஒரு ட்ரையல் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ற அட்வொகேட், he must know this judgment and what is the guidelines that have been rendered through that judgment. இதை வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதை தெரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம கிரிமினல் ட்ரையலை எப்படி கொண்டு போகணும்னு தெரிய முடியாம போயிடும் நான் நினைக்கிறேன். இஸ் மை வியூ. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ரொம்ப சக்சென்டா இதை நான் சொல்ல விரும்புறேன். அதாவது ஒரு விட்னஸ எப்படி அப்ரிஷியேட் பண்ணணும், ஒரு எவிடன்ஸை எப்படி ஒரு நீதிமன்றம் பார்க்கணும்னா, தி எவிடன்ஸ் ஆஃப் எ பர்டிகுலர் விட்னஸ் இஸ் ஹோல்லி ரிலையபிள் அப்படின்னா மொத்தம் 3 கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. 3 ஃபேக்டர்ஸ். ஒன்னு, if the evidence of a particular witness is wholly reliable now, then there will be no problem by relying upon that evidence, or that by relying upon the evidence of that particular witness, the court can proceed to convict. ரெண்டாவது பார்ட் என்ன சொல்றாங்கன்னா, the evidence of that particular witness is wholly unreliable. இது செகண்ட் பார்ட்ல சொல்றாங்க. if the evidence of that particular witness is wholly unreliable அப்படின்னா here also there will be no problem. By simply discarding the evidence of that particular witness, the court can proceed further. Next, அந்த சொல்ற அந்த third criteria or guideline, this is very very important. என்ன சொல்றாங்கன்னா, if the evidence of that particular witness neither wholly reliable nor wholly unreliable, this is the situation. If that situation is faced by the trial courts, what the trial court should do? இதுக்குதான் இத ஆன்சரா என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் கேஸ் உதாரணமா எடுத்துக்கோங்க. அந்த பர்டிகுலர் கேஸ்ல ஒரே ஒரு ஐ விட்னஸ், அந்த ஐ விட்னஸ் மட்டும் இருக்காங்க, மத்த எல்லாமே ஹாஸ்டைல் ஆயிடுறாங்க. இல்ல அதர்வைஸ் மத்த விட்னஸஸ் எல்லாம் வந்து ஒரு ஹியர்சே விட்னஸஸ் ஆவோ அந்த மாதிரியான இருக்கிற பட்சத்துல அந்த சாலிட்டரி விட்னஸ எப்படி அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்றதான் இந்த கிரிமினல் ட்ரையலோட அந்த நோக்கம். அதை அப்ரிஷியேட் பண்றதுக்கு இந்த வடிவேலு தேவர் கேஸ்ல உள்ள கைட்லைன் நம்ம இங்க அப்ளை பண்ணணும். இது இந்த ஒரு விட்னஸ் இருக்கிற கேஸுக்கு மட்டும் பொருந்துமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இன் ஜென்ரலா அஸ் அ ஹோல் எவிடன்ஸை வந்து எப்படி அப்ரிஷியேட் பண்ணணும்ன்றது இந்த கேஸ் மூலமா தான் தெரிய வருது. இப்ப நான் அந்த தேர்ட் கிரைட்டீரியால இப்போ ஒரு கேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணமா நான் சொல்ற இந்த வழக்கு இந்த தேர்ட் கிரைட்டீரியால வருது. தி எவிடன்ஸ் ஆஃப் தி பர்டிகுலர் சோல் ஐ விட்னஸ் இஸ் நெய்தர் wholly reliable nor wholly unreliable. இது ஒரு டெலிகேட் பொசிஷன்ல வச்சிருக்கோம். இப்ப இத முழுசாவும் நம்ப முடியல, முழுசா நம்பாமவும் இருக்க முடியல. திஸ் இஸ் தி சிச்சுவேஷன். இப்ப என்ன பண்ணணும் ட்ரையல் கோர்ட் அப்படின்னா, தி ட்ரையல் கோர்ட் இஸ் incumbent to seek independent corroboration from the other sources. இப்ப இங்க அப்படி சொல்றாங்க, கராபரேஷன் வந்து தி கோர்ட் வந்து
seek பண்ணணும். That too from the independent sources of other witnesses. இப்பதான் நம்ம டாபிக்ல வர்றேன். இப்ப ஒரு இண்டிபெண்டன்ட் சோர்ஸ்ல இருந்து கராபரேஷன் எடுக்கணுங்கும் போது இந்த மெடிக்கல் எவிடன்ஸ் இருக்கு பாருங்க. இந்த மெடிக்கல் எவிடன்ஸ் இஸ் a corroborating piece of evidence. Medical evidence by any means is not a substantive piece of evidence. It is a corroborative piece of evidence. எழுதிக்கலாம். இந்த corroborative piece of evidence, from that corroborative piece of evidence, in other words medical evidence, inspiration can be drawn to corroborate with the evidence of that particular witness which is bending in the third category. In the third category la neither wholly reliable nor wholly unreliable இருக்கிற witness அத பொறுத்தளவுக்கு அவங்களோட எவிடன்ஸ் கராபரேட் பண்ற மாதிரி மெடிக்கல் எவிடன்ஸ் இருந்தா that corroboration can be sought for. அத வந்து அத கராபரேட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் the judge can proceed further. So இந்த கராபரேஷன் பர்பஸ்க்காக இந்த மெடிக்கல் எவிடன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெடிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னாலேவும் 1973 பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபசல் அலின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் ஜட்ஜ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மெடிக்கல் எவிடன்ஸ் வந்து தி மெடிக்கல் சயின்ஸ் பை இட் செல்ஃப் இஸ் நாட் எக்ஸாக்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மெடிக்கல் எவிடன்ஸ் இஸ் அ சயின்டிபிக் எவிடன்ஸ். இட் இஸ் நாட் எக்ஸாக்ட் as very precise or exactitude அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து 100% அவுட் அண்ட் அவுட் இதை வந்து நம்ம அக்யூரசி அப்படின்னு எடுத்துக்க முடியாது. பட் that can be used for corroboration. Sometimes the medical evidence plays a vital role in a criminal cases particularly. Sometimes it plays a role in a civil cases also. நம்ம வந்து பாக்குறது கிரிமினல் ட்ரையலை பத்தி பாக்குறதுனால கிரிமினல் கேஸை பார்க்கணும். இப்ப இது என்ன மாதிரி சர்க்கம்ஸ்டான்ஸ்ல இந்த மெடிக்கல் எவிடன்ஸ் வந்து which plays a vital role பாத்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட். இப்ப இந்த மெடிக்கல் எவிடன்சஸ் ஒரு செட்டா எடுத்துக்கிட்டோம்னா டிஎன்ஏ, அந்த பிளட் சாம்பிள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. போன் சர்டிபிகேட்டு, எக்ஸ்ரே ரிப்போர்ட், இப்படி நிறைய இருக்கு. நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட். இந்த டிஎன்ஏ அப்படின்னா என்ன? டிஎன்ஏ அப்படின்னா டிஎன்ஏவோட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். இந்த டிஎன்ஏ பத்தி இப்ப ஒரு சமீபத்துல ஒரு தீர்ப்புல சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப டீடைலா அதை அனலைஸ் பண்ணிருக்காங்க. அதுல அந்த டிஎன்ஏ டெஸ்ட பொறுத்தளவுக்கு இன் ஜெனரலா என்ன ஒரு கான்செப்ட்னா, டிஎன்ஏ which comes under the purview of scientific evidence, it is not as such accuracy or conclusive proof. அதுதான் அப்படி சொல்றாங்க. பட் இந்த வழக்குல, அதாவது இந்த நான் சொல்ல போற வழக்குல, இந்த வழக்கு வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முகேஷ் அண்ட் அனதர் வெர்சஸ் ஸ்டேட் என்சிடி ஆஃப் டெல்லி. நிர்பயா கேஸ். முகேஷ் அண்ட் அனதர் வெர்சஸ் ஸ்டேட் என்சிடி ஆஃப் டெல்லி. இது 2017 6 SEC பேஜ் நம்பர் 1ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்த வழக்குல ஃபர்ஸ்ட் டைமா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, டிஎன்ஏ வந்து அது வந்து 100% அதுல அக்யூரசி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அதை முடிவுக்கு வர்றாங்க. அதுல அவங்க சொல்லும் போது ஒரு டாக்டரோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சொல்றாங்க. அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் a DNA profile is generated, நோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் a DNA profile is generated and found consistent with the another DNA profile, its accuracy is 100%. அப்படின்னு இந்த வழக்குல மட்டும் சொல்றாங்க. சப்சிக்வெண்டா இதை ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்து வரவும் இல்லை. இதுக்கு முன்னாடியும் 100% அக்யூரசி டிஎன்ஏக்கு இருக்குன்னு சொல்லவே கிடையாது. நந்தலால் கேஸ்ல இருக்குல்ல சார்,
சீனிவாசன் முடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க என்கிட்ட. சோ இந்த முகேஷ் அண்ட் அனதர் இந்த வழக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வழக்கா நான் பாக்குறேன். இந்த டிஎன்ஏ பொறுத்தளவுக்கு அதுக்கப்புறம் வரும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த 2017 வந்த ஜட்ஜ்மெண்ட் இது. அதுக்கப்புறம் ரைட் டு பிரைவேசி விச் பிகேம் ஃபண்டமெண்டல் ரைட். இது ஃபண்டமெண்டல் ரைட் ஆனதுக்கு அப்புறம் இத வந்து டிஎன்ஏ டெஸ்ட் வெதர் இட் கேன் பி ஆர்டர் ஃபார் மியர் ஆஸ்கிங். இப்படி ஒரு கொஸ்டின் வருது. டிஎன்ஏ டெஸ்ட் ஒருத்தவங்க கேட்கறாங்கன்னா அதை உடனே கொடுத்துட முடியுமா அப்படின்னா, அது சுப்ரீம் கோர்ட் சப்சிக்வெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, DNA test cannot be ordered at the drop of hat or for mere asking சொல்றாங்க. அது மாதிரி இந்த டிஎன்ஏல வந்து அது மாதிரி பண்ணக்கூடாது. unless the facts and circumstances of the case warrants as such அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ இந்த டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிஎன்ஏ எவிடன்ஸ், டிஎன்ஏ தட் இஸ் தி சயின்டிபிக் எவிடன்ஸ் which plays a vital role in a criminal case அப்படின்னு அதை முடிவு பண்றாங்க. இந்த டிஎன்ஏ வந்து 100% அக்யூரசி உள்ளது அப்படின்னு இந்த நிர்பயா கேஸ்ல சொல்லி முடிவு பண்றாங்க. ஓகே, அப்ப உங்களுக்கு அடுத்த கேள்வி வரலாம், அப்ப டிஎன்ஏ மேட்ச் ஆயிடுச்சு சார், டிஎன்ஏ ப்ரொஃபைல்ல டிஎன்ஏ எடுத்துட்டாங்க, நீங்க சொல்லிட்டீங்க நிர்பயா கேஸ்ல 100% அக்யூரசியா இருக்குன்னு. சோ அதை மட்டும் வச்சு ஒரு கிரிமினல் கேஸ்ல ஒரு குற்றவாளியை கன்விக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இது வந்து ஒரு இயல்பு. இப்ப டிஎன்ஏ ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸ், என்னதான் நம்ம அதை 100% அக்யூரசி சுப்ரீம் கோர்ட் சொன்னா கூட இட் இஸ் கம்மிங் அண்டர் தி பர்வியூ ஆஃப் செக்ஷன் 45 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட். இட் இஸ் லைக் எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ். இட் கேன் பி யூஸ்ட் as a corroborative piece of evidence. இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு வழக்கு, உதாரணமா இது நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்ல மதுரை பெஞ்சில நடந்த ஒரு டிவிஷன் பெஞ்சில நடந்த ஒரு வழக்கு. இது ஒரு தூக்கு தண்டனை கொடுத்த வழக்கு. இந்த வழக்குல என்ன பண்றாங்கன்னா, எல்லா குற்றவாளிகளுக்கும் தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. ரேப் அண்ட் மர்டர் கேஸ். தி கேஸ் வாஸ் predicated upon the circumstantial evidence. இந்த ரேப் அண்ட் மர்டர் கேஸ்ல அந்த ப்ராசிக்யூட்ரிக்ஸ் அப்படி கூட சொல்லக்கூடாது, விக்டிமோட அந்த இன்ஸ்கர்ட்ல இருந்து ஸ்பேம் வந்து ரைஸ் பண்றாங்க. அதுல இருந்து இதை எடுத்து டிஎன்ஏ அனுப்பி அது டிஎன்ஏல வந்து மேட்ச் ஆயிடும். அந்த டிஎன்ஏ மேட்ச் ஆகிறத மட்டும் வச்சுக்கிட்டு தி அக்யூஸ்ட் வேர் இம்போஸ்ட் வித் தி மோஸ்ட் ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட் ஆஃப் டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டு அது தி மேட்டர் இஸ் பெண்டிங் ஃபார் அப்ரூவல் பிஃபோர் தி ஹை கோர்ட் அண்டர் தி கேப்ஷன் ஆஃப் ஆர்டி. எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு, ரெஃபர்ட் ட்ரையல் சொல்லுவாங்க, அது ஆர்டின்னு சொல்லி ரெஃபர்ட் ட்ரையலுக்கு வருது. அந்த வழக்குல என்ன எவிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது, சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் கேஸ், எந்த ஐ விட்னஸுமே கிடையாது. என்னென்ன சர்க்கம்ஸ்டான்ஸ்லாம் ப்ராசிக்யூஷன் ப்ரொஜெக்ட் பண்ணாங்களோ அந்த எல்லா சர்க்கம்ஸ்டான்ஸுமே வந்து ப்ரூவ் ஆகல. பிகாஸ் தி விட்னஸஸ் who are supposed to speak about the circumstances unfortunately turn hostile lock, stock and barrel. இப்படி இருக்கும்போது என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு ஜட்ஜ் கேக்குறாங்க. by relying upon what evidence the trial court imposed the highest punishment of death sentence கேக்குறாங்க. அப்ப அதுல என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, except DNA test there was nothing. இதுதான் இது. இப்ப நான் முன்னாடி சொல்லும் போது என்ன சொன்னேன்னா, இந்த டிஎன்ஏ வந்து ரிலை பண்ணிக்கலாம், சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிருக்காங்க இது 100% வந்து அக்யூரசி இருக்குன்னு. இந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டான்சஸ்ல இதை மட்டும் வச்சு, இந்த டிஎன்ஏ மேட்சை மட்டும் வச்சு, டிஎன்ஏ ப்ரொஃபைல் டெஸ்ட்டை மட்டும் வச்சு கன்விக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வந்தப்ப அவர் ஹைகோர்ட் held that DNA profile, DNA report is nothing but scientific evidence. That scientific evidence per se is insufficient to convict the accused in a criminal case, especially
இன் தி சீரியஸ் கிரைம் அப்படின்னு அவங்க தீர்ப்பு சொல்லி எல்லாரையும் விடுதலை பண்ணாங்க. இந்த ஜட்மெண்ட் வந்து நீங்க ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. 2022 1 MLJ கிரிமினல் பேஜ் 377. செந்தில் குமார் வெர்சஸ் ஸ்டேட். இந்த வழக்கு. அப்புறம் இன்னொரு வழக்கும் நான் படிச்சு வச்சிருந்தேன். அதுவுமே இந்த 2021 MLJல ரிப்போர்ட் ஆயிருக்கு நினைக்கிறேன். அசோக் குமார்னு, ஸ்டேட் வெர்சஸ் அசோக் குமார்னு. அது மெட்ராஸ்ல நடந்த வழக்கு. அதுவும் தூக்கு தண்டனை கொடுத்திருந்தாங்க. அதுல DNA ரிப்போர்ட்டை வந்து ப்ராசிக்யூஷன் சப்ரஸ் பண்ணிருப்பாங்க. அந்த DNA ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா யாரு அக்யூஸ்டா பிக்ஸ் பண்ணிருக்காங்களோ, யாரு தூக்கு தண்டனை கைதியா இருக்காங்களோ, அந்த அவங்ககிட்ட இருந்து எடுத்த DNA ப்ரொஃபைல் மேட்ச் ஆயிருக்காது. That was the reason why the prosecution worked the DNA report அப்படின்னு முடிவுக்கு வந்து அந்த எக்ஸ்பர்ட்டை கான்ஃபர் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை எல்லாம் இது பண்ணி அப்பலேட் ஸ்டேஜ்லயே அதை பண்ணி அதை அக்ரூவல் பண்ணுவாங்க. அதனால நம்ம என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டிஎன்ஏவோட ரோல் which assumes much importance in a criminal case. இந்த டிஎன்ஏ வச்சுக்கிட்டேவும் எழுதிக்கலாம் நீங்க. டிஎன்ஏ டெஸ்டிங் has an unparalleled ability. DNA testing has an unparalleled ability both to exonerate the wrongly convicted and to identify the guilty. It has the potential to significantly improve both the criminal justice system and police investigative practices. So எனக்கு தெரிஞ்சு இது மெடிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல டிஎன்ஏ ஸ்டாண்ட்ஸ் அட் தி ஹையர் பெடஸ்டல் கம்பேர் தென் தி அதர் எவிடன்சஸ். சோ டிஎன்ஏ பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த நிர்பயா சார் ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணுங்க சார், ஸ்லோவலி ரிப்பீட் பண்ணுங்க சார். அதாவது DNA testing has an unparalleled ability both to exonerate the wrongly convicted and to identify the guilty. It has the potential to significantly improve the criminal justice system and the police investigative practice as well. ஓகே, அவங்களே எடுத்து போட்டாங்க. நீங்க அந்த சாட் பாக்ஸ்ல படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் கேஸ்லாம் போயிடுறேன். அதாவது பிஆர் பிராக்கெட்ல நேம் ரீடாக்டட் போட்டுக்கோங்க. நேம் ரீடாக்டட் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். பிஆர் கேபிட்டல் லெட்டர்ல போட்டுட்டு நேம் ரீடாக்டட். (2023) live law JKL page number 221. இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ரேப் கேஸ். இதை டிசைட் பண்ணும்போது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கா சொல்றாங்க. ரேப் cannot be diagnosed by a medical expert who can only certify recent sexual activity. Whether rape is committed or not அப்படின்றது டிசைட் பண்றது கோர்ட் மட்டும் தான் பண்ண முடியும். by adducing evidence, by seeing the evidence. The medical expert cannot come to the conclusion that rape is committed or not.
ரொம்ப எக்ஸலண்டா எழுதியிருக்காங்க இதுல. ஸோ இதை நீங்க அகாடமிக்கா தெரிஞ்சுக்கணும். ஒரு டாக்டர் வந்து ரேப் நடக்கல அப்படின்னு சொன்னாருன்னா அதை வச்சு நம்ம அக்யூட் பண்ணிட முடியுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இட் கேனாட் பி. ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. எ மெடிக்கல் எக்ஸ்பர்ட், எழுதிக்கோங்க, எ மெடிக்கல் எக்ஸ்பர்ட் ட்ரீட்டிங் எ ரேப் சர்வைவர், ட்ரீட்டிங் எ ரேப் சர்வைவர் can only certify about any evidence of recent sexual activity, full stop. It is none of his business to opine that whether rape is committed or not. Rape is a judicial determination. It cannot be determined by the medical expert or doctor or anybody else rather than the courts of law. So இது ரொம்ப முக்கியமான தீர்ப்பா நான் பாக்குறேன் இத. ஸோ ரேப்பை பத்தி பார்க்கும்போது அந்த மெடிக்கல் எக்ஸ்பர்ட் வந்து அவங்களால வந்து அதை நடந்துச்சு நடக்கல அதெல்லாம் சொல்ல முடியாது. வாட் இஸ் தி பொசிஷன் ஆன் சீயிங் தி விக்டிம் கேர்ள், what was found, what was noted, that alone has to be recorded. So இது ஒரு முக்கியமான தீர்ப்பா பாக்குறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மெடிக்கல் எவிடன்ஸை பத்தி 1973ல ஒரு ஜட்மெண்ட் வருது. துரைபாண்டி தேவர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. 1973 AAR சுப்ரீம் கோர்ட் 659 பேஜ் நம்பர் பாருங்க. 1973லயும் ரொம்ப வெரி பெர்டினண்டா சொல்லிட்டாங்க. மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன் இஸ் நாட் ஆல்வேஸ் ஃபைனல் அண்ட் பைண்டிங். மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன் இஸ் நாட் ஆல்வேஸ் ஃபைனல் அண்ட் பைண்டிங். The medical evidence is usually opinion evidence. The medical opinion by itself, however, does not prove or disprove the prosecution case. It is merely of advisory character. இது மாதிரி அவங்க சொல்றாங்க அழகா. So இதுதான் இந்த மெடிக்கல் எவிடன்ஸோட எவிடென்ஷியரி வேல்யூ. அது வந்து ஒரு ஒப்பீனியேட்டிவ் எவிடன்ஸ், அட்வைசரி கேரக்டர் தான். வெதர் இட் இஸ் பைண்டிங் அப்பான் தி கோர்ட்ஸ் ஆஃப் லான்னா கிடையாது. கேன் பி யூஸ்ட், இட் இஸ் தி கைடிங் ஃபேக்டர்ஸ் பிகாஸ் ஜட்ஜஸ் ஆர் நாட் எக்ஸ்பர்ட்ஸ், lawyers are not experts in the particular medical field. Then they have to seek assistance from the medical experts to come to the conclusion in the process of adjudication. So அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல அவங்களோட அசிஸ்டன்ஸை பார்த்துக்கிறாங்க. ஒருவேளை மெடிக்கல் எவிடன்ஸ் வந்து சம்டைம்ஸ் இட் கோஸ் பியாண்ட் அவர் ஹியூமன் லாஜிக். நம்மளால அதை ஏத்துக்கவே முடியாது, அப்படி ஒரு இருக்கும். அப்படிங்கும்போது we cannot simply say that medical expert has given opinion, it is to be followed with. So medical ஒரு வழக்குல ரெண்டு செட் ஆஃப் மெடிக்கல் எவிடன்ஸ் இருக்கு. ரெண்டுமே வந்து அப்படியே மியூச்சுவலி கான்ட்ராடிக்டரியா இருக்கு. இது வேற சொல்லுது, இது வேற சொல்லுது. அப்ப இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல எதை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த மெடிக்கல் எவிடன்ஸ் ப்ராசிக்யூஷன் கேஸோடையும் அந்த ஃபேக்ட்ஸோடையும் கன்சிஸ்டன்டா இருக்கோ தட் அலோன் ஷுட் பி ப்ரிஃபர்ட். அது அதர் ஷுட் பி டிஸ்கார்டட். இதுதான் கான்செப்ட். இப்படி கூட உங்கள்ட்ட ஏதாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப ரெண்டு மெடிக்கல் எவிடன்ஸ் இருக்கு, ரெண்டுமே போத் ஆர் மியூச்சுவலி கான்ட்ராடிக்டரி. இப்ப எந்த மெடிக்கல் எவிடன்ஸ் வந்து இந்த ப்ராசிக்யூஷன் கேஸோட செயல் பண்ணுதோ that alone should be taken into
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமானது அடிக்கடி நம்ம கமக்ராஸ் பண்ணுவோம். கிரிமினல் சைட்ல பிராக்டிஸ் பண்றவங்க எல்லாம் போய் கோர்ட்ல ஆர்கியூ பண்ணும்போது சொல்லுவாங்க, மைலாட் மெடிக்கல் எவிடன்ஸ் இஸ் கான்ட்ரடிக்டரி with the ocular evidence, so kindly acute the accused சொல்லுவாங்க. But if there is any discrepancy between the medical evidence and the ocular evidence na eyewitness. இப்போ eyewitness கேஸ் இருக்கு, eyewitness ஒரு ஸ்டோரி சொல்றாங்க, மெடிக்கல் எவிடன்ஸ்ல ஒரு ஸ்டோரி இருக்கு. இந்த மெடிக்கல் எவிடன்ஸ்க்கும் eyewitness அந்த அக்கௌண்ட்டுக்கு இடையில டிஸ்கிரபன்சியோ ஒரு கான்ட்ரடிக்ஷனோ வருதுன்னா, which should be taken into consideration, which should have the primacy eyewitness அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து eyewitness அக்கௌண்ட வந்து நம்ம இதை வச்சு டிஸ்கஸ் பண்ணிட முடியாது. eyewitness அக்கௌண்ட் which has to be relied upon ocular witness, அவங்களோட எவிடன்ஸ் வந்து which will have the precedence over the medical evidence. இதுதான் இது செட்டில்டு லா. இப்ப இதுல ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. இதுல என்ன எக்ஸெப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் ரெண்டு ஐவிட்னஸ் இது மெடிக்கல் எவிடன்ஸ் இருக்கு. யாரு மெடிக்கல் எவிடன்ஸும் ஐவிட்னஸ் எவிடன்ஸும் இருக்கு. இப்ப ரெண்டுலயுமே கான்ட்ரடிக்ஷன் இருக்கு, டிஸ்கிரிபன்சி இருக்குன்னா, ocular evidence alone will have to be taken into consideration rather than the medical evidence, because it has primacy over the medical evidence. இது வந்து ஒரு எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் தான், இது ஒரு அட்வைசரி ஒபினியேட்டிவ் எவிடன்ஸ். இப்ப இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குன்னு சொன்னேன், இதை நீங்க முக்கியமா பார்த்துக்கணும். என்னன்னா, சம்டைம்ஸ் தி மெடிக்கல் எவிடன்ஸ் which would rule out the very presence of the ocular witness, அந்த மாதிரி வந்துடும். அப்ப அந்த ஆக்குலர் எவிடன்ஸோட பிரசன்ஸையோ ஆக்குலர் எவிடன்ஸோட அந்த எவிடன்ஸை வந்து அதை ரூல் அவுட் பண்ற மாதிரி மெடிக்கல் எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா, then medical evidence has to be considered. இது என்ன மாதிரி சர்க்கம்ஸ்டான்ஸ் சார், ஏதாவது எனக்கு புரியல சொல்லுங்க அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு வழக்கு, அந்த வழக்குல துப்பாக்கி வச்சு ஒருத்தர் சுடுவார். அவரு ரெண்டு முறை சுட்டதா ஒரு வழக்கா இருக்கும். ரெண்டு முறையுமே வந்து முன்னாடி அந்த உடம்போட முன்பகுதியில, அதாவது மார்பு பகுதியில சுற்றுப்பாரு. ஏ வந்து பிஏ சுற்றுப்பாரு. அது ரெண்டு அந்த கன் ஷாட் இன்ஜுரி இருக்கும். அதுதான் ப்ராசிக்யூஷன் கேஸா இருக்கும். ஐ விட்னஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் சுட்டதை நான் பார்த்தேன், 4 சுட்டு சுட்டாங்க, 4 அந்த இன்ஜுரியுமே முதுகுல தான் பட்டுச்சு, பின்னாடி இருந்து அவர் சுட்டாருன்னு சொல்லுவார். 4 ஐ விட்னஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்க, இல்ல உதாரணமா 2 வச்சுக்கோங்க. இந்த 2 ஐ விட்னஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஏ வந்து பிய முதுகு பக்கம் சுட்டாரு, 4 சுட்டு சுட்டாரு அப்படின்னு அவங்க ஐ விட்னஸ் சொல்றாங்க. பட் மெடிக்கல் எவிடன்ஸ்ல 2 கன்ஷாட் இன்ஜுரி இருக்கு, that too in front of chest, that is nearby chest. அப்ப இத பாருங்க, இப்ப இந்த இந்த அவங்க சொன்ன எவிடன்ஸ் வந்து that has been ruled out by the medical evidence. டாக்டர் வந்து அந்த போஸ்ட்மார்ட்டத்துல பார்த்தா 2 இன்ஜுரி மட்டும் நெஞ்சுக்கு மேல இருக்கு. பட் எவிடன்ஸ் அந்த ஐ விட்னஸ் இருக்கிறவங்க முதுகுல சுட்டாரு, பின்னாடி இருந்து வந்து சுட்டாரு அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க எதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல medical witness. Yes, when the medical evidence completely ruled out the possibility of presence of the witnesses, then medical evidence has to be preferred. இதுதான் பாயிண்ட். இதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. மெடிக்கல் எவிடன்ஸ்க்கும் ஆக்குலர் எவிடன்ஸ்க்கும் டிஸ்கிரிபன்சி இருந்துச்சுன்னா, ஆக்குலர் எவிடன்ஸ் will have the primacy.
suppose medical evidence completely rules out the very projection of the case from the eyewitnesses, medical evidence will be taken into consideration and the claim of the eyewitnesses can be discarded in the light of the medical evidence. So இதுதான் point. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போயிடலாம். இதுல நான் உங்களுக்கு நிறைய அந்த டேர்ம்ஸ் எல்லாம் சொல்ல நினைச்சிருக்கேன். இப்போ இந்த டிரான்ஸ்லேஷன் பேப்பர்லாம் சம்டைம்ஸ் அந்த ஏதாவது இப்போ இன்ஜுரி சொல்லியோ இல்ல ஏதாவது ஒரு முக்கியமான டெஸ்ட் ஒரு போஸ்ட்மார்ட்டத்துல என்னென்ன இன்ஜுரிலாம் சொல்லிப்பாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் பின்னாடி சொல்றேன். இப்ப நம்ம அடுத்து பாக்குற பாயிண்ட் என்னன்னா, இந்த மெடிக்கல் ஒப்பீனியனுக்கு பாருங்க, டாக்டர்கிட்ட இப்போ ஒரு கொலை வழக்கு இல்ல ஒரு கொலை முயற்சி வழக்கு, ஒரு 307 இல்ல ஒரு 302 வழக்குன்னு வச்சுக்கோங்க. வெப்பனை சீஸ் பண்ணுவாங்க இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். சீஸ் பண்ணிட்டு டாக்டர்கிட்ட போய் ஒப்பீனியன் வாங்குவாங்க. வாங்கும்போது by showing the weapon, the opinion has to be obtained from the doctor whether that injury could have been caused by this weapon. அதுதான் அதோட கான்செப்ட். அண்டர்லேயிங் கான்செப்ட் என்னன்னா, இந்த வெப்பனை வச்சு வெட்டினால், இந்த வெப்பனை உபயோகப்படுத்தியிருந்தால் இந்த இன்ஜுரி வந்திருக்குமா அப்படின்னு. அது முன்னாடி பாத்தீங்கன்னா 1976லயே இந்த பொசிஷனை செட்டில் பண்ணிடுறாங்க சுப்ரீம் கோர்ட்ல. கண்டிப்பா அது வாங்கணும் டாக்டர்கிட்ட அப்படின்னு. இந்த மாதிரி ஒப்பீனியன் வாங்கித்தான் அத அவங்க இது பண்ணணும். ஒருவேளை அந்த வெப்பனை சீஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், the opinion not necessary. ஸோ இந்த பாயிண்ட் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு பிராக்டிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதை ஒருவேளை அகாடமிக்கா அவங்க ஏதாவது கேள்வி கேட்கணும், ஒரு இன்டர்வியூல கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கேட்கலாம். வெதர் தி ஒப்பீனியன் ஆஃப் எக்ஸ்பர்ட் இஸ் நெசசரி பை ஷோயிங் தி வெப்பன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எஸ் இட் இஸ் நெசசரி பிகாஸ் ரீசென்ட்லி சுப்ரீம் கோர்ட் mandates it has to be done. If weapon is seized, it has to be shown to the doctor and to get his opinion. So in the point 1976 SEC criminal page 629, Ishwar Singh versus state of UP. இந்த ஜட்மெண்ட்ல அத சொல்றாங்க, it is duty of the prosecution and no less of the court to, நீங்க எழுத வேண்டாம், ஜஸ்ட் நீங்க கவனிச்சா மட்டும் போதும். It is duty of the prosecution and no less of the court to see that the alleged weapon of the offense, if available, is shown to the medical evidence or doctor asking opinion from the medical witness by showing the weapon. So இது அந்த மாதிரி அதை இது பண்றாங்க. சப்சிக்வெண்டா இந்த வியூவை சுப்ரீம் கோர்ட் இப்ப ரீசெண்டா சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இங்க ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கு நம்ம டிவிஷன் பெஞ்ச்ல. இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் அதுல ரெஃபர் பண்ணிருக்காங்க. 2023 1 MLJ கிரிமினல் பேஜ் 1. செந்தில்குமார் வெர்சஸ் ஸ்டேட். ஏற்கனவே நான் ஒரு ஜட்மெண்ட் இந்த பேரை மாத்தி சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த டெத் சென்டென்ஸ் கேஸ் சொன்னேன் பாருங்க, டிஎன்ஏ கேஸை மட்டும் வச்சு தண்டிக்க முடியாது அப்படின்னு. அதுக்கு சொன்ன ஜட்மெண்ட் ஸ்டேட் வெர்சஸ் வசந்தகுமார். இந்த மெடிக்கல் ஒப்பீனியன் ஆஃப் டாக்டர், இந்த பாயிண்ட்டுக்கு என்ன ஜட்மெண்ட் நீங்க நோட் பண்ணணும்னா, செந்தில்குமார் வெர்சஸ் ஸ்டேட். இதுல இந்த ஈஸ்வர் சிங் கேஸையும் ரெஃபர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டையும் இதுல ரெஃபர் பண்ணி டிஎன்ஏ கந்த கேஸ் சார், ஸ்டேட் வெர்சஸ் வசந்தகுமார். அதுல ஏற்கனவே நான் உங்களுக்கு சைட்டேஷன் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 2022 1 MLJ கிரிமினல் பேஜ் 377. எஸ் சார், தேங்க் யூ so much சார், தேங்க்ஸ். ஓகே, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரிகர் மார்டிஸ் சொல்லுவாங்க. ரிகர் மார்டிஸ் ஆர் ரைகர் மார்டிஸ் சில பேர் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க.
இது வந்து இந்த ஒரு ஒரு நல்ல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது ஒரு மர்டர் கேஸை பொறுத்த அளவுக்கு. ரைகர் மார்டிஸ்னா என்னன்னா தமிழ்ல பிண விரைப்புன்னு அர்த்தம். கார்ப்ஸ் ரெஜிடிட்டின்னு சொல்லுவாங்க. இது அந்த மாதிரி பிண விரைப்பு. இதை என்ன சார் இது எப்படி ஆகும், என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு மெடிக்கல் எவிடன்ஸ். இப்ப சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் கேஸை பொறுத்த அளவுக்கு டைம் ஆஃப் டெத் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தி ப்ராசிக்யூஷன் ஹேஸ் டு ப்ரூவ் தி டைம் ஆஃப் டெத். அப்ப அவங்க ப்ரூவ் பண்றதுக்கு சில நேரம் அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா இந்த ஆன்செட் ஆஃப் ரிகர் மார்டிஸை வச்சு அவங்க கேஸை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஒரு ஒரு நபர் இறந்த உடனே 1 to 2 hours தி ரைகர் மார்டிஸ் வில் கெட் ஆன்செட். அது அப்படியே அந்த பிண விரைப்பு ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் 12 மணி நேரம் it will take to complete answer. ரெண்டாவது 12 மணி நேரம் it will be available on the body. மூணாவது 12 மணி நேரம் it start to reduce or it start to come back in the position earlier. ஃபர்ஸ்ட் 12 மணி நேரம் அந்த உடம்புல 1 to 2 மணி நேரத்துல ஸ்டார்ட் ஆகி 12 மணி நேரம் இருக்கும். அது உடல் முழுவதும் பரவுறதுக்கு 12 மணி நேரம் எடுத்துக்கும். அந்த 12 மணி நேரத்தை அடுத்த 12 மணி நேரம் அது அப்படியே it will be stay on, then started to reduce. அதனால இந்த ரூல் 36 அப்படின்னு சொல்லுவாங்க. ரூல் 36 hours ஒரு கான்செப்ட் இருக்கு. நீங்க இந்த மெடிக்கல் ஜூரிஸ்ப்ருடென்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். 12 hours. இது ஏன் சார் பார்க்கணும் அப்படின்னா இது எப்ப ஸ்டார்ட் ஆகுது, இந்த ரிகர் மார்டிஸ் எப்ப இட் கம்ஸ் அரவுண்ட் ஆல் தி லிம்ஸ் பாடி அவங்க பார்க்கும்போது அதுல ரிகர் மார்டிஸ் வெதர் பிரசன்ட் ஆர் நாட் அப்படின்னு நோட் பண்ணிப்பாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது. அப்ப அந்த பிரசன்ஸ் ஆஃப் ரிகர் மார்டிஸ் அண்ட் ஸ்டே ஆஃப் ரிகர் மார்டிஸை வச்சு டைம் ஆஃப் டெத் கேன் பி அசஸ்ட். ஸோ இதனால இந்த ரிகர் மார்டிஸை பொறுத்தளவுக்கு இது வந்து பிண விரைப்பு தன்மைன்னு சொல்லுவாங்க. இதன் மூலமா டைம் ஆஃப் டெத் கேன் பி அசஸ்ட். ஸோ இது இந்த ஆஸ்பெக்ட நம்ம பார்த்துக்கலாம். சம்மர் சீசன்ல இந்த 36 hours, இது விண்டரா இருந்தா 48 hours ரிகர் மார்டிஸ் வந்து ஆன்செட் ஆகி அது ஆஃப்செட் ஆகுது. ஸோ இந்த பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த சூப்பர் இம்போசிஷன் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட். இது எல்லாமே இந்த மெடிக்கல் எவிடன்ஸ் கான்செப்ட்ல வரக்கூடியது. இந்த சூப்பர் இம்போசிஷன் டெஸ்ட்லாம் எதுல பண்ணுவாங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாடியை வந்து புதைச்சிருவாங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது என்ன இருக்கும், ஹியூமன் அந்த ரிமைன்ஸ் இருக்கும். என்னன்னா ஸ்கல் மட்டும் இருக்கும். அந்த ஸ்கல்ல வச்சு இறந்த நபர் இவரா அப்படின்னு அவரோட போட்டோ எது கிடைச்சுன்னா அந்த போட்டோவையும் அந்த ஸ்கல்லையும் வச்சு ஒரு சயின்டிபிக் மெத்தட்ல பண்ற டெஸ்ட் தான் சூப்பர் இம்போசிஷன் டெஸ்ட். இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல நடந்த கொலை வழக்குகள் தான் இது ஃபேமஸா பேசப்பட்டது. இந்த டெஸ்ட்டை பத்தி அவங்க பண்ணாங்க. ஜீவஜோதி கொலை வழக்கு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த கொலை வழக்கு, அந்த ஜீவஜோதியில அவங்க ஹஸ்பண்ட் சாந்தகுமாரை மர்டர் பண்ணுவாங்க. அதுல வந்து இந்த சூப்பர் இம்போசிஷன் டெஸ்ட் விச் பிளேஸ் அ வைட்டல் ரோல். அதுக்கப்புறம் ஆட்டோ சங்கர் கேஸ், வெரி குட். ஆட்டோ சங்கர் கேஸ், சீனிவாசன் ஆட்டோ சங்கர் கேஸ்ல வந்து இந்த சூப்பர் இம்போசிஷன் டெஸ்ட்டை பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் பிரேமானந்தா சாமியார் வழக்கு, அந்த வழக்குலையும் இந்த சூப்பர் இம்போசிஷன் டெஸ்ட்டை வந்து பயன்படுத்தினாங்க. இதன் மூலமா தான் இதுலதான் அவங்க அதை ஐடென்டிஃபை பண்றாங்க whether that body is that person or not அப்படின்னு. So superimposition test is one of the scientific test to identify the person who is found to be dead. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா the strangulation suicide, இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை மட்டும் சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு சொல்லிடுறேன்.
இப்ப ஹேங்கிங், ஸ்ட்ராங்குலேஷன், த்ராட்டலிங், இது ஒண்ணு. இது வந்து it comes within the purview of homicide. இப்ப hanging, it used to be called as suicide. இப்ப இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது சார் அப்படின்னா, இப்ப ஸ்ட்ராங்குலேட் பண்ணிருக்காங்களா இல்ல அவங்களா தூக்கு போட்டு இறந்துட்டாங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சும்மா ஒரு சின்ன டெஸ்ட் தான். ஸ்ட்ராங்குலேட் பண்ணி ஹியூமன் ஸ்ட்ராங்குலேஷன் இல்ல த்ராட்டலிங் பண்ணி மர்டர் பண்ணிருந்தாங்க அப்படின்னா, இந்த லிகேச்சர் மார்க்னு சொல்லுவாங்க, இருக்கு அடையாளம். அந்த லிகேச்சர் மார்க் வந்து யூ ஷேப்ல இருக்கும். கழுத்து நெரிச்சு கொண்டிருந்தா யூ ஷேப், தூக்கு போட்டிருந்தாங்கன்னா வி ஷேப், அவ்வளவுதான். சம்டைம்ஸ் என்னதுன்னா ஓ ஷேப்பா கூட இருக்கும். ஃபுல்லா கழுத்தை பிடிச்சிருந்தாங்கன்னா ஓ, அட்லீஸ்ட் யூ இருக்கணும். இந்த யூ ஓ இந்த ஷேப் வச்சுக்கோங்க. இப்படி பண்ணியிருந்தா அதுக்கு பேரு த்ராட்டலிங், strangulation. And the ligature mark, if it passes in V shape, V shape, the thyroid cartilage melama இந்த இடத்துக்கு போகும், போய் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி V shape இருந்தா it is nothing but suicide. இன்னொரு பாயிண்ட், strangulationல ஹைட் போன் வந்து பிரேக் ஆயிரும். கழுத்து நெரிச்சா ஹைட் போன் உடைஞ்சிரும். But in suicide, there is no possibility of break open the hide bone. இதுதான் இதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாயிண்ட் போயிடலாம். அப்புறம் இந்த மேக்கோட்ஸ் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு சொல்லி தெரியல. மேக்கோட்ஸ் அப்படின்னா அந்த புழுக்கள் ஒரு இறந்த நபரின் சடலத்திலிருந்து அந்த அவர் இறப்புக்கு பின் அந்த உடம்புல இருந்து புழு அது தோன்றும். அதுக்கு பேர் மேக்கோட்ஸ் அப்படின்றாங்க. MAGGOTS. இப்ப சில நேரம் இந்த டைம் ஆஃப் டெத், இப்ப ரைகர் மார்டிஸ்க்கு எப்படி இந்த டைம் ஆஃப் டெத் அசஸ் பண்றதுக்காக அந்த டெஸ்ட் பண்றாங்களோ அது மாதிரி இந்த மேக்கோட்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மேக்கோட்ஸை யாரு பண்ணுவாங்கன்னா, என்டோமாலஜி அப்படின்னு ஒரு பிரான்ச் இருக்கு. அவங்களும் அந்த சயின்டிபிக் எவிடன்ஸ் வருவாங்க. பூச்சியியல் எழுதிக்கோங்க, பூச்சியியல். அவங்க அந்த பூச்சிகள் என்டோமாலஜியை பத்தி, இது வந்து அந்த புழு பூச்சியில இருந்து அந்த பூச்சியாகி புழுவா வருது மேக்கோட்ஸ். இப்போ வந்து மேக்கோட்ஸ் வந்து பாடியில இருக்கு. பாடியை போய் பார்க்கும்போது ஒரு காட்டுக்குள்ள ஒரு பிரேதம் கிடக்கு, அதை பார்க்கும்போது அதுல நிறைய மேக்கோட்ஸ் கிராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த மேக்கோட்ஸோட அளவை வச்சு இந்த பிணம் இறந்து இவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது அப்படின்னு அதை முடிவு பண்ணலாம். ரெண்டாவது, இந்த மேக்கோட்ஸ இந்த என்டோமாலஜி எக்ஸ்பர்ட்டை கூட்டிட்டு வந்து அதை சீஸ் பண்ணி அனலைஸ் பண்ணணும். இது வந்து பண்ணணும் அப்படி, இது வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வந்து இந்த மாதிரி வழக்குகளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இஃப் மேக்கோட்ஸ் were crawling all over the dead body, the investigation agency has to engage the officials in the entomology to get the opinion as to the of death. The max time of death assess பண்ணிக்கலாம். இது எல்லாமே அர்த்தமேட்டிக் முடியாது. ஏற்கனவே சொல்லிட்டேன், இதெல்லாம் சயின்டிபிக் எவிடன்ஸ். பட் இட் இஸ் giving assistance to the investigative process and also adjudicatory process in the courts of law. But it is giving assistance. It is used as guiding factors to come to the right conclusion or just decision of the case. அதுக்காக இதை பண்றாங்க. இந்த மேக்கோட்ஸ் இது ஒரு முக்கியமானது. அப்புறம் பாத்தீங்கன்னா பிளிஸ்டர்ஸ் வாங்க.
blisters, blisters, blisters. அந்த பிளிஸ்டர்ஸ் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, பிளிஸ்டர்ஸ்னா வேற ஒண்ணுமே இல்லை, கொப்பளங்கள் உடம்புல. இறந்தவங்களோட பாடியில ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அது உடம்புல கொப்பளங்களா வரும். அந்த பிளிஸ்டர்ஸை பார்த்து, அந்த பிளிஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகி அது அளவு, அதோட நேச்சர் இதெல்லாம் பார்த்து அதன் மூலமாவும் டைம் ஆஃப் டெத் அசஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேக் கோட்ஸ் நீங்க இந்த இந்தியன் கனூன்ல போய் அடிச்சீங்கன்னா, அந்த மேக் கோட்ஸ் அடிச்சீங்கன்னா நிறைய ஜட்மெண்ட்ஸ் வருது. நான் பார்த்தது வந்து ஜஸ்டிஸ் நாகமுத்து இதை பத்தி டீடைல் எழுதியிருந்தாங்க. சக்திவேல் வெர்சஸ் ஸ்டேட் ஜட்மெண்ட், அது கனூன்லயே இருக்குன்னு நினைக்காது, ரிப்போர்ட் ஆகல. பட் நீங்க தெரிஞ்சுக்கலாம் மெடிக்கல் எவிடன்ஸ் போறதுனால என்னென்ன வகையிலாம் ஒரு டைம் ஆஃப் டெத் அசஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டயட்டம் டெஸ்ட், இது ஒரு டெஸ்ட், இது ஒரு முக்கியமான டெஸ்ட். இப்போ ஒரு பாடி தண்ணிக்குள்ள கிடக்குது, இல்ல தண்ணிக்குள்ள கிடந்து மிதந்து மேல கிடக்குது. இப்ப அந்த பாடி, அந்த இறந்த பிரேதம் எவ்வாறு இறந்தது, அதோட காஸ் ஆஃப் டெத் என்ன, அது ஏற்கனவே இறந்து தண்ணிக்குள்ள போடப்பட்டதா இல்ல தண்ணிக்குள்ள விழுந்ததுனால இறந்ததா இப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க, இது ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்க, டயாட்டம் டெஸ்ட். டயாட்டம்னா உங்களுக்கு தெரியும், அதுக்கு சயின்டிபிக் நேம் வந்து ஆல்கே அப்படிம்பாங்க. ஆல்கே அப்படின்னு ஒரு சயின்டிபிக் நேம் இருக்கு. தண்ணி இருக்கு பாத்தீங்களா, தண்ணியில பாசின்னு சொல்லுவோம். நம்ம கிராமத்துல பாசமா இருக்கு, பச்சையா இருக்கும், பச்சையா அந்த கிணத்துக்குள்ள இருக்கும், அது யூஸ் பண்ணாத இருக்கும். சம்டைம்ஸ் இட் வில் பி அவைலபிள் ஈவன் இன் தி வெரி ஃப்ரெஷ் வாட்டர் சர்க்குலேஷன் வந்தா கூட இந்த டயாட்டம் இருக்குமா, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம பாக்குறதெல்லாம் என்ன பார்ப்போம்னா, பயன்படுத்தப்படாத கிணறுகள்ல, குளம், குட்டைகள்ல இந்த பாசி இருக்கும். இந்த பாசியோட வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்கு பாருங்க, அதான் டயாட்டம், ஆல்கே அப்படின்னு சொல்றாங்க. அத இதுதான் அந்த இது. இப்ப ஒரு நபர் வெளியிலேயே கொல்லப்பட்டு தண்ணிக்குள்ள போடப்பட்டாருன்னா, இந்த தண்ணிக்குள்ள அவைலபிளா இருக்கிற அந்த டயாட்டம் வந்து உடம்புக்குள்ள போகாதான், உடம்புக்குள்ளே போகாதான். ஒருவேளை அவர் வந்து கிணத்துக்குள்ள தள்ளி விட்டு, உயிரோட இருக்கும் போதே உள்ள தள்ளி விட்டு, இல்ல அவரை முக்கி கொள்ளை செஞ்சாங்க, இல்ல அவர் உள்ள உளுந்து இறந்தாருன்னா, இந்த டயாட்டம் இருக்கு பாருங்க, அதை இன்ஹேல் பண்றது மூலமா மூக்கு வழியா போய் லங்ஸ், அதுக்கப்புறம் கிட்னி, அதுக்கப்புறம் போன் மேரோ, இங்கெல்லாம் அது போயிருமா. சோ அந்த டயாட்டம் இப்ப அந்த பாடியை வந்து எடுக்கிறாங்கன்னா, அந்த தண்ணியும் அவர் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த உடம்புக்குள்ள போன தண்ணியவும் செக் பண்ணும் போது இந்த டயாட்டம் வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா, நீங்க நம்ம முடிவுக்கு வந்துடலாம், இவர் வந்து உயிரோடையே உள்ளுக்கு விழுந்திருக்காரு அப்படின்னு. அவரு வேற யாராவது தள்ளி விட்டாங்களா, கொலை பண்ணாங்களான்றது அதுக்கப்புறம் எவிடன்ஸ் பொறுத்தளவுக்கு. வெதர் தி பர்சன் என்டர் இன் டு தி வெல் while he was alive or not அப்படின்றத மட்டும் அதை செக் பண்ணிக்கலாம். டயாட்டம் டெஸ்ட் இந்த டெஸ்ட் சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட். இதுல இந்த டயாட்டம் பாத்தீங்கன்னா 1500 வகை இருக்கா அந்த டயாட்டம், இந்த ஆல்கேன்றது. இது பாதி வந்து நல்ல தண்ணியில இருக்குமா, மீதி வந்து கடல் தண்ணியில இருக்குமா. சோ இந்த டயாட்டம் டெஸ்ட் வந்து in a case of death by drowning, this test plays a vital role. சோ இது டயாட்டம் டெஸ்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்மலா இந்த டயாட்டம் இப்ப தண்ணிக்குள்ளதான் அது இருக்கும், ஒரு ஹியூமன் பாடிக்குள்ள நார்மலா இருக்குமா அப்படின்னா அது கிடையாது. அதையுமே இந்த இதுல சொல்றாங்க, இதை பத்தி படிக்கும்போது. டயாட்டம்ஸ் do not occur naturally in the human body. அது இருக்காது. இப்ப நம்ம உடம்புக்குள்ள தண்ணி எல்லாம் போகுது, தண்ணி குடிக்கிறோம், இப்ப டயாட்டம் ஃபார்ம் ஆகி உள்ளே இருக்குமா சார் அப்படின்னா it cannot be. Diatom can be entered into the human body when a person jumped into the well while he was alive. Then only the diatom will
enter into the human body. Otherwise, it cannot be. It is not. So, இது டயாட்டம் டெஸ்ட் ஒரு முக்கியமான டெஸ்டா பார்க்குறேன். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ரே இந்த ஊன் சர்டிபிகேட் இதுங்களோட ரோல் என்ன ஒரு கிரிமினல் கேஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கிரீவஸ் ஹர்ட், சார் என்னைய வந்து அடிச்சாங்க சார், கையெல்லாம் உடைச்சிட்டாங்க, கையெல்லாம் உடைஞ்சு 3 நாளா ஃப்ராக்சர் ஆகி மாவு கட்டு போட்டிருந்தேன், இப்போ அக்கரன்ஸ் நடந்து 4 வருஷம் ஆச்சு, கையெல்லாம் சரியா போச்சு அப்படின்னு ஒருத்தர் எவிடன்ஸ் சொல்றாரு. அவர் கை ஃப்ராக்சர் ஆச்சு அப்படின்னு கோர்ட்டுக்கு எப்படி தெரியும்? அந்த ஃப்ராக்சரை வந்து எப்படி அவங்க கண்டுபிடிக்க முடியும்? ஏப்பா அவன் கையை கொடுப்பா, நான் எடுத்து பாக்குறேன் அப்படின்னு வாங்கி பார்க்க முடியாது. அப்ப இந்த ஃப்ராக்சரை ப்ரூவ் பண்ணணும். கிரீவஸ் ஹர்ட்னு சொல்லியிருக்கோம். இப்ப கிரீவஸ் ஹர்ட் பாத்தீங்கன்னா 320ல தேர் ஆர் 8 கேட்டகரிஸ். என்னென்னலாம் கிரீவஸ் ஹர்ட்னு வரும், அது இந்த ஃப்ராக்சரும் வரும், டிஸ்லொகேஷன் ஆஃப் போன்ஸ். இதை ப்ரூவ் பண்றதுக்கு எக்ஸ்ரே ரிப்போர்ட் வேணும். ஏன்னா மெடிக்கல் எவிடன்ஸ்னா அந்த எக்ஸ்பர்ட் தான் சொல்ல முடியும், இந்த மாதிரி அது பிரேக் ஆச்சா ஆகலையா, எமாஸ்குலேஷன் இருக்கா இல்லையா. சும்மா நார்மலா நேக்ட் ஐல நம்ம பார்த்துட முடியாது. கோர்ட்ல வந்து ஜட்ஜுன்றவங்க they are not expert in the medical science. ஸோ இந்த மாதிரி இன்ஜுரி, இந்த மாதிரியான விஷயங்களை டிசைட் பண்றதுக்கு there should be an evidence in the name of எக்ஸ்ரே wound certificate. இப்ப கிரீவியஸ் ஹர்ட் வந்து ப்ரூவ் பண்ணணும்னா எக்ஸ்ரே இஸ் இன்டிஸ்பென்சிபிள் இம்பரேட்டிவ். அதுக்கு வேற வழியே இல்லை. அது எக்ஸ்ரே வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண ஒழிய தி கிரீவியஸ் இன்ஜுரி வந்து ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு நம்ம முடிவுக்கு வர முடியாது. ஈவன் பை கிவிங் எனி டைப் ஆஃப் ஓரல் எவிடன்ஸ், எக்ஸ்ரே வந்து அது ஒரு இன்டிஸ்பென்சிபிள் ரெக்குவயர்மெண்டா இருக்கு. ஸோ அந்த எக்ஸ்ரே பொறுத்தளவுக்கு இப்ப ஊன் சர்டிபிகேட் இருக்கு. ஊன் சர்டிபிகேட்லயே சொல்லிப்பாங்க கிரீவஸ்னு. கிரீவஸ்ன்னு சொன்னா மட்டும் போதாது. That should be established by way of producing or adducing evidence. ஸோ அது அந்த கேஸை பொறுத்தளவுக்கு இந்த சும்மா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதிக்கலாம். எக்ஸ்ரேன்றது மஸ்ட் டு கம் டு தி கன்க்ளூஷன் there is a grievous injury. G. Sopana versus State no judgment. G. Sopana versus State. Criminal RC MD number, இது ரிப்போர்ட் ஆகல. Criminal RC MD number 59 of 2017. இது 2022ல வந்த ஜட்ஜ்மெண்ட் நினைக்கிறேன். இதுல சொல்லிருப்பாங்க அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட்ன்றது வந்து ஒரு இன்னெவிட்டபிள் ரெக்குவயர்மெண்ட், அது வேணும், அது இல்லாம அந்த முடிவுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த நான் ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரே ரிப்போர்ட்டுக்காக 326 becomes converted into 323 அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. மதுரை பெஞ்ச் தானே? ஆமா சீனிவாசன். இந்த ஜட்மெண்ட் கொஞ்சம் பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் வேர்ட்ஸ் மட்டும் நான் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான தீர்ப்பு ஒன்று சொல்ல போறேன். இப்ப இந்த வேர்ட்ஸ் சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். டாக்ஸிகாலஜிக்கல் ரிப்போர்ட். டாக்ஸிகாலஜிக்கல் ரிப்போர்ட் அப்படின்னா நஞ்சியல் அறிக்கை. நஞ்சியல் அறிக்கை. நஞ்சியல் அறிக்கை. ஓடன்டாலஜி. ஓடன்டாலஜினா தி ஸ்டடி ஆஃப் டீத் இஸ் நோன் அஸ் ஓடன்டாலஜி. டென்டல் ஸ்டடி இருக்கு பாருங்க, நம்ம பல்லு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுதான் அந்த ஓடன்டாலஜின்னு சொல்றாங்க. நம்ம இந்த சம்டைம்ஸ் ஏஜ் அசஸ்மெண்ட் பண்றது கூட டென்டல் டெஸ்ட் எடுப்பாங்க. இந்த பல்லோட இதை பார்த்து அதை வயதை அறிகிற சோதனை இருக்கு, அந்த ஓடன்டாலஜி டெஸ்ட் வந்து இதை பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இன் தி ஆப்ஷன்ஸ் ஆஃப் தி பிரைமரி எவிடன்ஸ் நோன் அஸ் பர்த் சர்டிபிகேட் ஆர் மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட், இதை பண்ணுவாங்க. ஸோ இது ஓடன்டாலஜி நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேரிட்டல் ரீஜியன் படிப்பாங்க. இப்போ இந்த ஒரு ப்ராப்ளம் கொடுத்து
அவருக்கு பேரிட்டல் ரீஜியன்ல வந்து இன்ஜுரி இருக்குன்னு இங்கிலீஷ்ல கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க அதை தமிழ்ல மாத்தும் போது அதை கரெக்டா அதை வேர்ட் போட்டு சொல்லணும். பேரிட்டல் ரீஜியன்னா பக்கவாட்டெலும்பு இந்த பக்கம் இருக்கு பாருங்க, தலைக்கு சைட்ல இதான் பக்கவாட்டெலும்பு, பக்கவாட்டுல இருக்கு பேரிட்டல் ரீஜியன். அப்பதான் நான் சொல்லும் போது சொன்னேன் ஹயட் போன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹயட் போன் அப்படின்னா உவையுறு நாவெலும்பு, உவையுறு இந்த ஹயட் போன் இந்த இடத்துல இருக்கும் கரெக்டா. நாவடி எலும்புன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பர்ஃபெக்டா இங்கிலீஷ்ல தமிழ்ல வேணும்னா உவையுறு நாவெலும்பு, நாவடி எலும்பு கொடுக்கும். நாவடி எலும்பு, நாவெலும்பு அப்படின்னு சொல்றாங்க ஹயட் போன். இதை பார்த்துக்கலாம். அப்புறம் ஸ்பிளீன் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸ்பிளீன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்ணீரல். பேத்தாலஜிஸ்ட் அப்படின்னா ஒரு பேத்தாலஜிஸ்ட் வந்திருக்காங்க, அவங்க எக்ஸாமின் பண்ணாங்கன்னு ஒருவேளை இங்கிலீஷ்ல இருந்தா, தமிழ்ல நம்ம எப்படி நோயியல் நிபுணர், நோயியல் நிபுணர் அவரு. சப்டியூரல் ஹெமரேஜ், மூளை உள்ளுறை இரத்த கட்டி, மூளை உள்ளுறை இரத்த கட்டி. லேசரேட்டட் wound அப்படின்னா சிதைந்த காயம். அப்புறம் சுவிட்சர்ட் wound, சுவிட்சர்ட் woundனா தையல் போட்ட காயம், ஏற்கனவே ஏதாவது ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்கல்ல, அதை சுவிட்சர்ட் wound பாங்க. அப்பர் பார்ட் ஆஃப் பின்னா அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. அப்பர் பார்ட் ஆஃப் பின்னா அது என்ன, வெளியே தெரியும் காது பகுதி, இதை அப்பர் பார்ட் ஆஃப் பின்னா. PINNA. maxilla zygoma arpit, maxilla MAXILLA ZYGOMO ஆர்பிட் ORPIT. இது என்ன இடம் அப்படின்னா கண் தாடை முகங்களை இணைக்கும் எலும்பு. இந்த எலும்பு கண் தாடை கரெக்டா இந்த இடத்துல இருக்கும், தொட்டு பாத்தீங்கன்னா. இதுக்கு பேர் வந்து maxilla zygoma arpit. அப்புறம் ட்ரக்கியா அப்படிம்பாங்க, TRACHEA. மூச்சுக்குழாய். விசரா ரிப்போர்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளுறுப்பு அறிக்கை. Sir, once again, sir. விசரா ரிப்போர்ட், உள்ளுறுப்பு அறிக்கை. இதோட லாஸ்டா ஒரே ஒரு ஜட்ஜ்மெண்ட் மட்டும் சொல்லி இந்த வகுப்பை நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். என்னன்னா செல்வி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. இதை எல்லாரும் நீங்க படிச்சிருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜட்ஜ்மெண்ட்.
சுப்ரீம் கோர்ட்ல 3 judges bench 2010 AIR சுப்ரீம் கோர்ட் 1974 இதுல என்னன்னா இந்த இன்வெஸ்டிகேட்டரி மெத்தட்ஸ்ல அக்யூஸ்ட் கிட்ட இருந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாங்குறதுக்காக சில டெஸ்ட் எல்லாம் புதுசா ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. நார்கோ அனாலிசிஸ், பாலிகிராப், பிரெயின் மேப்பிங், லைட் டிடெக்டர், இது மாதிரியான சோதனைகள். இந்த சோதனைகள் வந்து அக்யூஸ்ட வந்து அவரை ஃபோர்ஸ் பண்ணி இதை பண்ண வைக்கலாமா, இதெல்லாம் நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, நீ சொல்றதெல்லாம் பொய்யாவே இருக்கு, எங்களுக்கு உண்மைதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு நபரை ஃபோர்ஸ் பண்ணி இந்த டெஸ்ட்டை வந்து அண்டர்கோ பண்ண வைக்க முடியுமான்னா சுப்ரீம் கோர்ட் செட் நோ, அதை வந்து இப்படி பண்ண வைக்க முடியாது. ஏன்னா இப்படி ஒரு நபரை ஃபோர்ஸ் பண்ணி அவரை அந்த டெஸ்ட் எல்லாம் அண்டர்கோ பண்ண சொல்றது இட் இஸ் அப்போஸ்ட் டு ஆர்டிகிள் 20 clause 3 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க. ரைட் அகைன்ஸ்ட் செல்ஃப் இன்கிரிமினேஷன், இதை பண்ணவே முடியாது. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான தீர்ப்பு. இதை ஒட்டி இன்னொரு தீர்ப்பு சொல்ல போறேன், அதுலதான் இதுக்கும் அதுக்கும் டிஸ்டிங்ஷன் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது. அவரை வந்து நீங்க போய் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு கம்பல் பண்ண முடியாது. ஒருவேளை அப்படியே எடுத்தாலும் இது பெரிய அளவுல இட் கேனாட் பி யூஸ்ட் அஸ் a லீகல் எவிடன்ஸ். அவர் சிம்பிளா அதை மறுத்துட்டு போயிடலாம். இந்த ஆர்டிகிள் 20 clause 3 ரைட் அகைன்ஸ்ட் செல்ஃப் இன்கிரிமினேஷன் பார்க்கும்போது மத்த டெஸ்ட்டுக்கு பாருங்க, அதெல்லாம் இதுல வருமா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்ப வாய்ஸ் சாம்பிள் டெஸ்ட் உதாரணமா வச்சுக்கோங்க. வாய்ஸ் சாம்பிள் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் கொடுக்க சொல்றாங்க. அந்த மாதிரி டெஸ்ட் கொடுக்கும்போது அதெல்லாம் இது மாதிரி ஆர்டிகிள் 20 clause 3க்கு எதிரா எனக்கு அதுல உரிமை இருக்கு, என்னை கம்பல் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்க அவங்ககிட்ட, அதை செக் அவுட் பண்றதுக்காக உங்கள்கிட்ட வாய்ஸ் கேட்கிறாங்க. வாய்ஸ் சாம்பிள் டெஸ்ட்டுக்கு மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் போட முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு சுப்ரீம் கோர்ட்ல. என்ன ஏன் அந்த கேள்வி வந்துச்சுன்னா, there is no specific provision either in CRPC or in IPC or any other code enabling the magistrate to order voice sample test. இப்ப இது என்ன பண்றது, வாய்ஸ் சாம்பிள் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்கு, அதை பண்ணாதான் நாங்க கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வருது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. போனா அவங்க என்ன சொல்றாங்க, செக்ஷன் 53 எடுத்து படிங்கன்னு சொல்றாங்க. செக்ஷன் 53ல சச் அதர் டெஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்க சிஆர்பிசி புக் வச்சு பாத்தீங்கன்னா அதுல சச் அதர் டெஸ்ட் அப்படின்றத இந்த வாய்ஸ் சாம்பிள் டெஸ்டும் அதுல வரும் அப்படின்னு இன்டர்பிரேஷன் கொடுத்து, so a person can be ordered to undergo voice sample test by the magistrate. சரி சார், வாய்ஸ் சாம்பிள் வாய்ஸ் சாம்பிள் டெஸ்ட் வந்து அதுல வரும்னு சொல்லிட்டீங்க, சச் அதர் டெஸ்ட்ல மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் போடுறதுக்கு பவர் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டா, தி சுப்ரீம் கோர்ட் செட் இன் கேட்டகாரிக்கல் டர்ம் unless until வீடியோ வர வைக்கிறேன், லைவ் வீடியோ. என்ன சொல்றாங்கன்னா, unless and until amendments are coming out in the procedure code, we are giving powers to the magistrate to order such test by invoking article 142 of the constitution of India சொல்றாங்க. எங்களோட இன்ஹெரண்ட் பவரை நாங்க எக்ஸசைஸ் பண்ணி அவங்களுக்கு நாங்க we are enabling the magistrate to exercise the power to order voice sample test சொல்றாங்க. ரிட்டேஷ் சின்ஹா versus state of UP ஒரு ஜட்ஜ்மெண்ட். ரிட்டேஷ் சின்ஹா versus state of UP.
2019 8 ACC page number 1. So the Sir, case line of the Ritesh Sinha, RITESH, State of UP. Voice sample test வந்து magistrate order போடலாம். The voice sample test வந்து section 53 ல சொன்ன as such other test ல வந்துரும். இந்த voice sample test would not affect the article 20 class 3 of the Constitution of India சொல்லிட்டாங்க. So இது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட். ரெண்டு ஜட்ஜ்மெண்ட் நீங்க படிச்சுக்கலாம். இதுல ஹெட் நோட்ஸ் பாத்தீங்கன்னா ஹெட் நோட்ஸ் மட்டும் நீங்க படிச்சா போதும். பொதுவா ஹெட் நோட்ஸ் படிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஹெட் நோட்ஸ் மட்டும் படிக்க கூடாது. இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் தி ரீடர்ஸ் கன்வீனியன்ட், பட் தட் ஹெட் நோட்ஸ் டு நாட் ப்ரொவைட் எனி ரேஷியோ டிஸ்கிரிப்டிவ்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்கு. பட் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் we can simply read the head notes to be enlightened. இத நீங்க ஹெட் நோட்ஸ் மட்டும் படிச்சா போதும். நிறைய பாயிண்ட் சொல்றாங்க. இப்போ ஆர்டிகிள் 20 கிளாஸ் 3ன்றது இன்னைக்கு தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அது நாட் ஓன்லி இட் இஸ் யூஸ்ட் ஃபார் அக்யூஸ்ட், சஸ்பெக்டுக்கு அவரும் அந்த ஆர்டிகிள் 23 கிளைம் பண்ணலாம். ஈவன் எ விட்னஸ் டூரிங் இன்வெஸ்டிகேட்டிவ் ப்ராசஸ் இட் இஸ் ஆஸ்க்ட் டு கிவ் ஆன்சர்ஸ்னா he can get the protection under article 20 class 3 in the judgment மூலமா இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். So this is very very important. With this I will conclude this session. Thank you so much. Thank you. sir. Participant, do you have any queries? 2 minutes. You can rise and come. Except Srinivasan. I think Srinivasan is allowed to come separate line. Hot line. Excellent, dear friend. Excellent. Your class is always eye-opening. We are very much interested. Whenever your sir posted the class, your Poster. so we are always interested to see your class. Thank you. Actually, you are a real inspiration for Srinivasan to take class our academy. So Yes, he is also very sincerely preparing and presenting the class. Actually, ரொம்ப thank பண்ணணும் கருப்புசாமி. You are influenced Srinivasan to take. Not only me, sir. Everyone பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறும். இல்ல எனக்கு இதுல என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா ஸ்ரீனிவாசன் என்னோட அவர் வந்து என்னை இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறது வந்து ஐ திங்க் ஐ எம் பிளஸ்ட். ஐ எம் வெரி ஹாப்பி. ஸ்ரீனிவாசன் இந்த தடவை நீங்க டிஜே ஆகுறீங்க. குட் விஷஸ் தான். Thank you sir. ஆனா டிஜே ஆனா உங்களுக்கு இல்லனா எங்களுக்கு நல்ல ஃபேக்கல்டி அவரு. ஆமா. சரி. எப்பவுமே நான் Any ஸ்டூடண்ட். other doubt please? No doubt, sir. Thank you so much. Sir, one doubt I have, sir. கேளுங்க. சொல்லுங்க. The Mukesh and another state la வந்து once DNA is found அத கொஞ்சம் சொல்லுங்க சார். ஒரு ஹெல்த் போர்ஷன். அதாவது டிஎன்ஏ வந்து 100% அக்யூரசி இருக்குன்னு அந்த முகேஷ் கேஸ்ல சொல்றாங்க. அதாவது நிர்பயா கேஸ்ல. பட் இருந்தாலும் it is also scientific evidence that per se cannot be the decisive factor in a criminal case. அதுதான் என்னோட பாயிண்ட். அத டிஎன்ஏ வந்து 100% அக்யூரசி இருக்குன்னு சொன்னா கூட அதை மட்டும் வச்சு ஒரு கிரிமினல் வழக்கை டிசைட் பண்ண முடியாது. இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் அதர் எவிடன்சஸ். இதுதான் ரேஷியோ டிஸ்கிரிப்டிவ். Thank you sir. Thank you, Karuppasamy Pandiyan, for your excellent session for the aspirants. Shortly we'll disturb you with some other topic. Okay, get ready. Okay, sir. Thank you, sir. Okay, participant, now we are closing this session. So next session you don't have IPC. You get ready for the 9 o'clock CPC session. So thank you one and all. Thank you very much. Thank you. Thank you so much, sir. Thank you.